வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் கார்த்திகா பிரகாஷ். முதலில் தலைப்புச் செய்திகள். இந்திய ஜனநாயகத்தை விடுவிக்க போராடியவர் அத்வானி. வாழ்க்கையை சேவைக்காக அர்ப்பணித்தவர்களை நாடு மறக்காது என்பதற்கு இந்த விருது சாட்சி என பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். சென்னை மாநகரில் விளையாட்டு உள்கட்டமைப்புகளை சர்வதேச தரத்தில் மேம்படுத்த ரூபாய் 25 கோடி ஒதுக்கீடு. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவு. சென்னையில் நடைபெற்ற உலக முதலீட்டாளர் மாநாடு தோல்வியடைந்ததாக திமுக அரசு ஒப்புக்கொள்கிறதா? பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி. அரசுடன் 7ஆம் தேதி நடைபெறும் பேச்சுவார்த்தையில் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் மீண்டும் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டம். போக்குவரத்து அண்ணா தொழிற்சங்கம் அறிவிப்பு. திராவிடம் என்கிற கருத்தியல் இருந்தால்தான் அரசியல் செய்ய முடியும் என்கிற நிலை மாறிவிட்டது. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேச்சு. சென்னை ஓபன் ஏடிபி சேலஞ்சர் 100 டென்னிஸ் தொடர் இன்று தொடக்கம். 10க்கும் மேற்பட்ட உலக நாடுகளைச் சேர்ந்த வீரர்கள் பங்கேற்பு. இனி விரிவான செய்திகள். முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவுப்படி மேட்டூர் அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்காக கூடுதலாக 6000 கன அடி நீர் திறக்கப்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களாக டெல்டா மாவட்ட குடிநீர் தேவைக்கு மட்டும் மேட்டூர் அணையிலிருந்து 600 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் டெல்டா மாவட்டங்களில் சாகுபடிக்கு போதிய தண்ணீர் கிடைக்கவில்லை என விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். விவசாயிகளின் கோரிக்கை ஏற்று முதலமைச்சர் ஸ்டாலின் மேட்டூர் அணையிலிருந்து 6000 கன அடி கூடுதலாக தண்ணீர் திறக்க உத்தரவிட்டார். அதன்படி மேட்டூர் அணையிலிருந்து 6600 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. அத்வானிக்கு வழங்கப்படும் பாரத ரத்னா விருது தேசமே முதன்மை என்ற சித்தாந்தத்திற்கான கௌரவம் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஒடிஷா மாநிலம் சம்பல்பூரில் 68,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு உள்கட்டமைப்பு திட்டங்களை தொடங்கி வைத்து உரையாற்றிய பிரதமர், அத்வானிக்கு பாரத ரத்னா விருது அறிவிக்கப்பட்டிருப்பது ஒவ்வொரு பாஜக நிர்வாகிக்கும் கௌரவமான தினம் என குறிப்பிட்டார். வாழ்க்கையை சேவைக்காக அர்ப்பணித்தவர்களை நாடு மறக்காது என்பதற்கு இந்த விருது சாட்சியாக திகழ்வதாக குறிப்பிட்டுள்ளார். பாஜக மூத்த தலைவர் அத்வானிக்கு பாரத ரத்னா விருது அறிவிக்கப்பட்டுள்ளதற்காக அவரது மகன் ஜெயந்த் அத்வானி நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள வீடியோ பதிவில் தனது தந்தைக்கு இந்த உயரிய விருதை வழங்கியமைக்காக பிரதமர் நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக தெரிவித்துள்ளார். பொது வாழ்வில் தனது தந்தையின் பங்களிப்பு மகத்தானது என தெரிவித்துள்ள அவர், அவரது வாழ்க்கையின் இந்த கட்டத்தில் அவரது முயற்சிகள் இந்த மகத்தான முறையில் அங்கீகரிக்கப்படுவது அற்புதமானது என்றும் தெரிவித்துள்ளார். சென்னை மாநகரின் விளையாட்டு உள்கட்டமைப்புகளை சர்வதேச தரத்தில் மேம்படுத்திட 25 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மேயர் ராதாகிருஷ்ணன் ஹாக்கி விளையாட்டு அரங்கத்தை 11 கோடியே 34 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும், நேரு விளையாட்டு அரங்கத்தை 5 கோடியே 71 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும், நேரு உள் விளையாட்டு அரங்கத்தை 2 கோடியே 35 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும் மேம்படுத்த நிதி ஒதுக்கி அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் வேளச்சேரி நீச்சல் குளம் வளாகத்தை 4 கோடியே 72 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும், நுங்கம்பாக்கம் டென்னிஸ் விளையாட்டு அரங்கத்தை 88 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும் மேம்படுத்த நிதி ஒதுக்கி அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் 4 ஜிகாவாட் திறன் கொண்ட கடல் காற்றாலை மின்சார திட்டத்தை செயல்படுத்துவது தொடர்பான ஒப்பந்த புள்ளிகளை மத்திய அரசு கோரியுள்ளது. தமிழகத்தில் கடல் காற்றாலைகள் மூலம் 4 கிகாவாட் மின்சாரம் தயாரிக்க சாத்தியக்கூறு உள்ளதாக மத்திய அரசு நடத்திய ஆய்வில் தெரியவந்துள்ளது. இதையடுத்து கன்னியாகுமரி முதல் தூத்துக்குடி வரை கடலில் 4 கிகாவாட் திறனில் காற்றாலை அமைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி தமிழ்நாடு கடலோர பகுதிகளில் கடலோர காற்றாலை திட்டங்களை மேம்படுத்த 1 ஜிகாவாட் திறன் கொண்ட 4 தொகுதிகளுக்கு சர்வதேச போட்டி ஒப்பந்த புள்ளி மூலம் ஒப்பந்த புள்ளிகள் கோரப்பட்டுள்ளன. கார்த்தி சிதம்பரத்திற்கு தேர்தலில் போட்டியிட சீட் ஒதுக்கக்கூடாது என சிவகங்கையில் காங்கிரஸ் நிர்வாகிகள் தீர்மானம் நிறைவேற்றியுள்ளனர். சிவகங்கையில் முன்னாள் மத்திய இணையமைச்சர் சுதர்சன நாச்சியப்பன் மற்றும் கே.ஆர். ராமசாமி ஆகியோர் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அப்போது கட்சிக் கொள்கைக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபடும் கார்த்தி சிதம்பரம் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. மேலும் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட கார்த்தி சிதம்பரத்திற்கு வாய்ப்பு வழங்கக்கூடாது என்றும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. முன்னாள் பிரதமர் ராஜீவ் கொலை வழக்கிலிருந்து விடுதலையான சாந்தன், முருகன், ராபர்ட் பயாஸ், ஜெயக்குமார் ஆகியோரை திருச்சி சிறப்பு முகாமிலிருந்து விடுவிக்க கோரி நாம் தமிழர் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதில் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு உரையாற்றினர். பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய சீமான், திராவிடம் என்கிற கருத்தியல் இருந்தால்தான் அரசியல் செய்ய முடியும் என்கிற நிலை மாறிவிட்டதாக தெரிவித்தார். மேலும் என்ஐஏ சோதனையால் நாம் தமிழர் கட்சி பாஜக பி டீம் இல்லை என்பது நிரூபணமாகிவிட்டதாகவும் தெரிவித்துள்ளார். இந்தியா முழுமைக்கும் பிரதமர் நரேந்திர மோடி தமிழை திணிக்கிறார் என்ற குற்றச்சாட்டை வேண்டுமானால் நான் ஒப்புக்கொள்கிறேன் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் தொகுதியில் என் மண் என் மக்கள் நடைப்பயணம் மேற்கொண்ட பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேருந்து நிலையம் பகுதியில் மக்களிடையே உரையாற்றினார். அப்போது சென்னையில் நடைபெற்ற உலக முதலீட்டாளர் மாநாடு தோல்வியடைந்தது என திமுக அரசு ஒப்புக்கொள்கிறதா என கேள்வி எழுப்பியுள்ளார். உலக முதலீட்டாளர் மாநாடு நடத்தினாங்க.
நடத்தி அந்த மாதம் முடியறதுக்குள்ளேயே ஸ்பெயினுக்கு போகிறாங்க. ஸ்பெயினில் 10 நாளைக்கு என்னென்ன வேலை தெரியாமல் கேட்குறேன். 10 நாள் இதுவரை உலகத்தில் ஏதாச்சும் ஒரு தலைவர் அந்தந்த நாட்டினுடைய பிராந்திய தலைவராக இருக்கட்டும் அல்லது இந்தியாவினுடைய முதலமைச்சர்களாக இருக்கட்டும், யாராவது ஒரு நாட்டுக்கு இந்தியா சரித்திரத்தில் 10 நாள் டூர் போய் பார்த்துருக்கீங்களா? அதனால் நம்மை முட்டாள்கள் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் திமுக. அவங்க என்ன சொன்னாலும் மக்கள் நம்புவாங்கன்னு. ஸோ உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடந்து ஜனவரி மாதமே முழுமை பெறதுக்குள்ளே ஸ்பெயினுக்கு போகிறாங்க. அதுவும் 10 நாளைக்கு போகிறாங்க. அப்போனா உலக முதலீட்டாளர் மாநாடு தோல்வின்னு ஒப்புக்கிறாங்களா? அவங்க ஸ்பெயினுக்கு வந்து முதலீடு ஈர்ப்பதற்காகத்தான் சென்றிருக்கின்றோம் என்று சொன்னால், சென்னையிலே நடந்த உலக முதலீட்டாளர் மாநாடு திமுக அரசினுடைய தலைமையில் நடந்தது, தோல்வி அடைந்து விட்டது என்பதை திமுக ஒப்புக்கொள்ளட்டும். அதன் பிறகு அவங்க சொல்றதை நான் ஒப்புக்கிறேன். வாழ்நாள் முழுவதும் படித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என முன்னாள் தலைமை செயலாளர் இறையன்பு IAS மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கியுள்ளார். சென்னை சமுதாய பணி கல்லூரியின் 67ஆம் ஆண்டு பட்டமளிப்பு விழா கலந்து கொண்ட இறையன்பு IAS மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கினார். தொடர்ந்து விழாவில் பேசிய அவர், மாணவர்கள் கல்லூரி படிப்பு முடிந்தது, பட்டங்களை பெற்றுவிட்டோம் என்று நிறுத்திவிடக்கூடாது. விருப்பமான ஒரு துறையை தேர்வு செய்வது, அது தொடர்பாக தொடர்ந்து படிப்பது, தங்களது திறமைகளை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றார். நடிகர் விஜய் கட்சி ஆரம்பித்ததை வரவேற்பதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் KS அழகிரி தெரிவித்துள்ளார். மாமல்லபுரம் அருகே கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள கிருஷ்ணன் காரணை பகுதியில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் வழக்கறிஞர்கள் பிரிவு சார்பில் 2 நாள் கருத்தரங்கம் தொடங்கியது. இதில் கலந்து கொண்ட பின்னர் KS அழகிரி செய்தியாளர்களிடம் பேசினார். அண்ணாமலை எத்தனை கிலோமீட்டர் நடந்துள்ளார், எத்தனை ஊர்களில் நடந்துள்ளார் என்பதையெல்லாம் பார்த்துதான் வெற்றியா தோல்வியா என்பது குறித்து சொல்ல வேண்டும் என்றார். மேலும் நடிகர் விஜய் கட்சி ஆரம்பித்ததற்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார். தமிழகத்தில் 2026ஆம் ஆண்டு பாட்டாளி மக்கள் கட்சியின் ஆட்சி உறுதியாக நடைபெறும் என அக்கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் ஓமலூரில் கட்சி நிர்வாகிகள் மத்தியில் பேசிய அவர், தமிழ்நாட்டை ஆள்வதற்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எல்லா தகுதிகளும் திறமைகளும் இருக்கிறது என்றும், ஆனால் அதிகாரம் மட்டும் கிடையாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். 2026ஆம் ஆண்டு தமிழகத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் ஆட்சி உறுதியாக நடைபெறும் என்றும், அதற்கு முன்னோட்டமாக இந்த தேர்தலில் நாம் வெற்றி பெற வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டை ஆள்வதற்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எல்லா தகுதிகளும் இருக்கிறது, திறமைகளும் இருக்கிறது. ஆனால் அதிகாரம் மட்டும் கிடையாது. 34 ஆண்டு காலமாக நம் கட்சி தொடங்கி 34 ஆண்டு காலமாக நாம் போராடி மக்களுடைய உரிமைகளை பெற்றுத் தருகிறோம். போராட்டங்கள் வாயிலாக, ஆர்ப்பாட்டங்கள், அழுத்தங்கள், அறிக்கைகள், சட்டமன்றம், நீதிமன்றம். ஆனால் அந்த அதிகாரம் நமக்கு கிடைச்சதுன்னா ஒரு கையெழுத்து, போராட்டம், ஆர்ப்பாட்டம் எதுவுமே தேவையில்லை. நான் பசுமை தாயகம் தலைவரா கிட்டத்தட்ட ஒரு 6 ஆண்டு காலம் நான் பணியாற்றினேன். அந்த நேரத்தில் புகையிலை பொருட்கள் எதிர்த்து, சிகரெட்டை எதிர்த்து போராட்டம் பண்ண நான். நீங்கள் வெற்றி பெற வைத்து என்னை சுகாதாரத்துறை அமைச்சராக ஆக்கிய பிறகு ஒரே ஒரு கையெழுத்து போட்டேன். என்ன? பொது இடங்களில் புகைப்பிடிக்க கூடாது. அந்த அதிகாரம் நீங்க கொடுத்தீங்க. இன்னைக்கு கையெழுத்து போட்டேன். நீங்க கொடுத்த அதிகாரத்தில் எனக்கு கையெழுத்து போட்ட அதிகாரத்தினால இன்னைக்கு பொது இடங்களில் புகைப்பிடிக்க கூடாது, குட்காவை தடை பண்ண, புகையிலை பொருட்கள் எச்சரிக்கை விளம்பரங்கள் கொண்டு வந்தோம். இதெல்லாம் கொண்டு வர செய்தது நீங்கள் தான். கடந்த முறை போட்டியிட்ட தொகுதிகளை விட கூடுதல் தொகுதிகள் கேட்டுள்ளதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் MP சுப்பராயன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தலில் திமுக மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இடையேயான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்றது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் சுப்பராயன், பொதுச் செயலாளர் வீரபாண்டியன், முன்னாள் MLA பழனிசாமி ஆகியோர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சுப்பராயன், கடந்த தேர்தலை விட கூடுதலாக தொகுதிகள் கேட்டுள்ளதாக தெரிவித்தார். மத்திய அரசின் இடைக்கால பட்ஜெட்டை கண்டித்து வருகின்ற 8ஆம் தேதி நாடாளுமன்ற வளாகத்தில் திமுக மற்றும் கூட்டணி கட்சி MPக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட உள்ளனர். இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள திமுக MP TR பாலு, மத்திய அரசின் இடைக்கால பட்ஜெட்டில் தமிழ்நாட்டிற்கு புயல், வெள்ள நிவாரண நிதி உதவி மற்றும் வளர்ச்சித் திட்டங்களுக்கு உரிய நிதி ஒதுக்கீடு செய்யப்படவில்லை என்றும், இதனை கண்டித்து முதலமைச்சர் ஸ்டாலினின் அறிவுறுத்தலின்படி வருகின்ற 8ஆம் தேதி நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள காந்தி சிலை முன்பாக கருஞ்சட்டை அணிந்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்றும் தெரிவித்துள்ளார். இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் மேலும் 3500 வீடுகள் கட்டப்பட உள்ளதாக அமைச்சர் செஞ்சி மஸ்தான் தெரிவித்துள்ளார். சென்னையை அடுத்த புழல் காவாங்கரையில் உள்ள இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் மக்களை தேடி மருத்துவ முகாமை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழ்நாடு முழுவதும் உள்ள 106 இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் மருத்துவ முகாம் திட்டம் செயல்படுத்தப்படும் என்றார்.
விஜய் மீது வைக்கவில்லை விமர்சனம், மக்களுக்கு தேவை விமோசனம் என விஜயின் அரசியல் வருகை குறித்து தனது ஸ்டைலில் டி. ராஜேந்தர் விமர்சித்துள்ளார். தனது மகனும் நடிகருமான சிலம்பரசனின் 41வது பிறந்தநாளை ஒட்டி சென்னை தியாகராய நகரில் பொதுமக்களுக்கு பிரியாணி வழங்கி டி. ராஜேந்தர் உற்சாகமடைந்தார். முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த அவர் தான் அரசியலில் சாதிக்கவில்லை என சிலர் பேசுவதாகவும், ஆனால் பல்வேறு கட்டங்களில் திமுகவிற்கு உறுதுணையாக இருந்ததாகவும் நினைவலைகளை பகிர்ந்து கொண்டார். அரசியல நான் பெருசா சாதிக்கலன்னு எழுதுறீங்களா? எழுதுங்க. ஆனா நான் ஒண்ணு சொல்றேன், இந்த ரெக்கார்டுன்னு ஒண்ணு இருக்குல்ல, வாழ்க்கையில எல்லாருமே கிராண்டா பணக்காரங்கன்னா இருந்தாக்க 5 ஸ்டார் ஹோட்டல்ல கல்யாணம் பண்ணுவான், ஏழை சாதாரண கோயில வச்சு தான் கல்யாணம் பண்ணுவான், பணக்காரன் வீட்டுல தாலின்னா தங்கத்துல தாலி போடலாம், ஏழை வீட்டுல மஞ்சக்கீரையில தான் தாலி போடுவான். அதுவும் தாலி இதுவும் தாலி தான். மதிமுகவை தடங்க வைகோ பிரிஞ்ச உடனே திமுகவை உடைக்கிறாரு. மாதிரி வைகோ உடைச்சொன்ன வெள்ள மாதிரி பெருக்கெடுத்து ஓடினப்போ போய் போட்டான் சார் தடுப்பான. கலைஞருக்காகவும் திமுகவும் போய் நின்ன சார் தோண. வைகோ மேல தொடுத்தேன் சார் கண. அன்னைக்கு சொன்னாங்க டிஆர் மாதிரி யாரு இனு. ஆனா இன்னைக்கு எனக்கு கடவுள் மட்டும்தான் சார் தோண. பிரச்சனையை வச்சு நான் சம்பாதிக்கல சார். நான் வெளிநாட்டுல இருந்து யார்ட்டையும் காசு வாங்கல சார். நான் வெளிநாட்டுல இருந்து யார்ட்டையும் பணம் வாங்கல சார். ஆனா என்னோட ஈழத்தமிழ் மக்களின் மனத்தை வாங்கினேன் சார். அவங்களுடைய ரணத்துக்காக குரல் கொடுத்தேன் சார். அரசியல் என்பது பொது வழிங்க. அந்த பொது வழியில யாரு வேணாலும் வரலாங்க, யாரு வேணாலும் கட்சி தொடங்கலாங்க. அவர் வரட்டுங்க, வாழ்த்துக்கள்ங்க. இதை மீறி நான் பண்ண அவரை பத்தி இந்த கேள்விக்கு இப்ப நான் பண்ண விரும்பல விமர்சனம். நான் கடவுள்கிட்ட கேட்கறதுனா இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு வேணும் விமோச்சனம். 7ஆம் தேதி நடைபெறும் பேச்சுவார்த்தையில் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் மீண்டும் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டம் நடைபெறவே வாய்ப்புள்ளதாக அண்ணா தொழிற்சங்க தலைவர் கமலக்கண்ணன் தெரிவித்துள்ளார். போக்குவரத்து தொழிலாளர்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தி அடுத்த கட்ட போராட்டத்தை நடத்துவது தொடர்பாக அண்ணா தொழிற்சங்கத்தின் சார்பில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பிறகு பேசிய அண்ணா தொழிற்சங்க தலைவர் கமலக்கண்ணன் பேச்சுவார்த்தை வெற்றி பெற வேண்டும் என்றே தாங்களும் விரும்புவதாகவும் தெரிவித்தார். தமிழகத்தில் காலியாக உள்ள 2582 பட்டதாரி ஆசிரியர் மற்றும் வட்டார வள மைய ஆசிரியர் பணியிடங்களை நிரப்புவதற்கான போட்டித் தேர்வு இன்று நடைபெறுகிறது. 41,485 பேர் பங்கேற்கும் இத்தேர்வு 130 மையங்களில் நடைபெறுகிறது. தேர்வுகள் காலை 10:30 மணிக்கு தொடங்கி 1:30 மணிக்கு தேர்வு முடிவடையும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்வின்போது குற்றவியல் செயல்களில் ஈடுபடும் தேர்வர்கள் மீது 3 ஆண்டுகளுக்கு தடை, காவல்துறை நடவடிக்கை உள்ளிட்டவை மேற்கொள்ளப்படும் என்றும் ஆசிரியர் தேர்வு வாரியம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. பாலிவுட் நடிகை பூனம் பாண்டே இறந்துவிட்டதாக செய்திகள் வெளியான நிலையில் தான் இறக்கவில்லை எனவும், கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தவே அவ்வாறு செய்தி வெளியிட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதனிடையே பூனம் பாண்டேவின் செயலால் கர்ப்பப்பை வாய் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் அச்சமடைந்திருக்கலாம் எனவும், அவரது செயல் 3 ஆண்டுகள் சிறை தண்டனைக்குரிய குற்றம் எனவும் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் உமா மகேஸ்வரி தெரிவித்துள்ளார். மக்களை மையப்படுத்தியே நீதி அமைப்பை உருவாக்க வேண்டியது அவசியம் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். டெல்லி விஞ்ஞான் பவனில் காமன்வெல்த் சட்ட கல்வி சங்கத்தின் காமன்வெல்த் தலைமை வழக்கறிஞர்கள் மற்றும் தலைமை சட்ட ஆலோசகர்கள் மாநாட்டை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். மாநாட்டில் உரையாற்றிய பிரதமர், சில சமயங்களில் நாட்டில் நீதியை உறுதி செய்ய மற்ற நாடுகளோடு பணியாற்ற வேண்டியது அவசியமாகிறது என்றும், நாம் இணைந்து செயல்படும்போது ஒருவர் மற்றொருவரின் அமைப்பில் சிறப்பாக புரிந்து கொள்ள முடியும் என்றும் தெரிவித்தார். கிரிப்டோ நாணயத்தின் அதிகரிப்பு மற்றும் இணைய அச்சுறுத்தல்கள் போன்றவை புதிய சவால்களை உருவாக்கி இருப்பதாக தெரிவித்த பிரதமர், 21ஆம் நூற்றாண்டின் சவால்களை 20ஆம் நூற்றாண்டின் அணுகுமுறையால் எதிர்த்து போராட முடியாது என குறிப்பிட்டார். ஜார்க்கண்ட் சட்டப்பேரவையில் 5ஆம் தேதி நடைபெறும் நம்பிக்கை வாக்கெடுப்பில் பங்கேற்க அம்மாநில முன்னாள் முதலமைச்சர் ஹேமந்த் சோரனுக்கு சிறப்பு நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. நில மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்டு அமலாக்கத்துறை காவலில் உள்ள ஹேமந்த் சோரன் நம்பிக்கை வாக்கெடுப்பில் பங்கேற்க அனுமதி கோரி தாக்கல் செய்த மனுவை விசாரித்த ராஞ்சி சிறப்பு நீதிமன்றம் ஜார்க்கண்ட் சட்டப்பேரவையில் நடைபெறும் நம்பிக்கை வாக்கெடுப்பில் பங்கேற்க அனுமதி அளித்துள்ளது. பஞ்சாப் மாநில ஆளுநர் பதவியையும் சண்டிகர் யூனியன் பிரதேச நிர்வாகி பதவியையும் பன்வாரிலால் புரோஹித் ராஜினாமா செய்துள்ளார். தனிப்பட்ட காரணங்கள் மற்றும் இதர பணிகளுக்காக பஞ்சாப் மாநில ஆளுநர் பதவியையும் சண்டிகர் யூனியன் பிரதேச நிர்வாகி பதவியையும் ராஜினாமா செய்வதாக அவர் தெரிவித்துள்ளார். அண்மையில் மத்திய உள்துறை அமைச்சரை சந்தித்து பேசியிருந்த நிலையில் ராஜினாமா செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. சென்னை ஓபன் ஏடிபி சேலஞ்சர் 100 டென்னிஸ் தொடர் இன்று தொடங்கவுள்ளது. நுங்கம்பாக்கத்தில் உள்ள டென்னிஸ் மைதானத்தில் ஒற்றையர் மற்றும் இரட்டையர் பிரிவில் நடைபெறும் போட்டிகள் வருகின்ற 11ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளன. 10க்கும் மேற்பட்ட உலக நாடுகளைச் சேர்ந்த வீரர்கள் இந்த தொடரில் பங்கேற்க உள்ளனர். ராம்குமார் ராமநாதன், முகுந்த் சசிகுமார், சுமித் நாகல் உள்ளிட்ட இந்திய வீரர்களும் இதில் பங்கேற்கின்றனர். சென்னையில் டென்னிஸ் போட்டி நடைபெற இருப்பது டென்னிஸ் ரசிகர்களிடையே எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்திய ஜனநாயகத்தை விடுவிக்க போராடியவர் அத்வானி. வாழ்க்கையை சேவைக்காக அர்ப்பணித்தவர்களை நாடு மறக்காது என்பதற்கு இந்த விருது சாட்சி என பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம்.
சென்னை மாநகரில் விளையாட்டு உள்கட்டமைப்புகளை சர்வதேச தரத்தில் மேம்படுத்த ரூபாய் 25 கோடி ஒதுக்கீடு. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவு. சென்னையில் நடைபெற்ற உலக முதலீட்டாளர் மாநாடு தோல்வியடைந்ததாக திமுக அரசு ஒப்புக்கொள்கிறதா? பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி. அரசுடன் 7ஆம் தேதி நடைபெறும் பேச்சுவார்த்தையில் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் மீண்டும் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டம். போக்குவரத்து அண்ணா தொழிற்சங்கம் அறிவிப்பு. திராவிடம் என்கிற கருத்தியல் இருந்தால்தான் அரசியல் செய்ய முடியும் என்கிற நிலை மாறிவிட்டது. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேச்சு. சென்னை ஓபன் ஏடிபி சேலஞ்சர் 100 டென்னிஸ் தொடர் இன்று தொடக்கம். 10க்கும் மேற்பட்ட உலக நாடுகளைச் சேர்ந்த வீரர்கள் பங்கேற்பு. இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.